நம்ம எத்தனை பேர் இந்த வியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களோ அத்தனை பேரில் 3-2 பேர் வந்து குறைவுள்ளவங்களாக இருக்காங்க. அப்புறம் என்ன தாம்பத்தியத்தை வந்து கொடுக்குறோமோ அதை தான் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து நம்ப வைக்கிறாங்க. இதான் வந்து எக்ஸ்ட்ரீம், இதுக்கு மேலே கிடையாது. ஒரு தகப்பனாக மாறும்போது ஒரு ஆண் சிறந்த ஆணாக உணர முடியும். தாய் எப்போ உணர முடியும்னா அந்த குழந்தை வந்ததுக்கு பிறகு தான். அந்த இன்ஃபர்டிலிட்டி ரேஷியோ இன்றைக்கி ஆண்கள் மூலியமாக அதிகமாக இருக்குது. இப்போ 2022 படி 50% ஆண்கள் வந்து குழந்தையே கொடுக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கான தகுதியே இருக்காது. எனக்கு எப்படி மனைவி எப்படி திருப்திப்படுத்துறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயப்படுறேன். அந்த கேள்வி எனக்கு அதிகமாக வரும். 2வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்களுக்கு எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னுடைய விரைப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு, நான் என் மனைவிக்கிட்ட எப்படி என்னால் வந்து ஆசை இருக்குது, ஆனால் வந்து ஃபிசிக்கலாக என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நினச்ச பொசிஷனில் பண்ண முடியல. இந்த 2 கொஸ்டின் அது 2த்துக்குமே வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான நிறையா டவுட்ஸ் இன்னமும் ஆன்லைனில் வீடியோ மூலமாக கமெண்ட்ஸில் மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. முக்கியமாக செக்ஷுவல் வெல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. இன்னமும் செக்ஷுவல் வெல்னஸ்க்கான நிறைய ப்ராடக்ட்ஸாக மா நேச்சுரல்ஸ் நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அது விஷயமா நீங்கள் கலந்துரையாடி நிறைய டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணலான்றதுக்கு தான் இன்றைய நேர்காணல். அதோட ஜாகுவார் சார் முக்கியமாக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவரோட சைடில் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உடற்பயிற்சி மிக மிக துல்லியமாக அதை பற்றி பேசுறதுக்கும் முதல்ல ஆரம்பிக்கிற விஷயம் வந்து தாம்பத்திய விஷயங்கள் சார். தாம்பத்தியத்தில் இன்றைக்கி இருக்க ஆண்களுக்கு மிக ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் எவ்வளோ தான் அட்வான்ஸ் ஆனாலும் ஒரு ஹியூமனுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே கிடையாது தாம்பத்தியத்தில். நீங்கள் ஹியூமனோட எல்லா வேலைகளுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு ரோபாட்டிக் எது வேணால் பண்ணிக்கலாம், அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தன்னை நம்பி வந்து மனைவியை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படி சொன்னால் அது ஹியூமன், அந்த ஆண் கணவன் மட்டும்தான் அதை செய்ய முடியுமே, வேறு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. அந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னைக்கு காலத்துடைய ஆண்கள் கிட்டத்தட்ட 3-2 பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-2 பேர் வந்து குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவோட சர்வேவாக இருக்குது. இது சாதாரண ஒரு கவுண்ட் கிடையாது. நம்ம எத்தனை பேர் இந்த வியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களோ அத்தனை பேரில் 3-2 பேர் வந்து குறைவுள்ளவங்களாக இருக்காங்க. அப்புறம் என்ன தாம்பத்தியத்தை வந்து கொடுக்குறோமோ அதை தான் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து நம்ப வைக்கிறாங்க. இதான் வந்து எக்ஸ்ட்ரீம், இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் எப்போ வந்து ஒரு மனைவி தன்னை நம்பி வந்து அந்த மனைவி ஒரு துணை ஒரு ஃபுல் ஆர்கசம் அடைகிறாங்களோ அப்போ தான் அந்த ஆண் கொடுக்கக்கூடிய தாம்பத்தியம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் வந்து முதல்ல ஏற்றுக்கணும். அதற்கான பொறுப்பு தனது அப்படிங்கிறத வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுங்கிற அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரணும் கண்டிப்பாக. ஆனால் எங்களுடைய டவுட் என்னென்னா சார், இன்றைக்கி இருக்க அவசர காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப், இரவு நேரங்களில் ரொம்ப லேட் நைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய ஏரியாலெலாம் பார்க்குறேன், வண்டி கடையிலலாம் வந்து ஓரமாக வந்து ஜெர்மனி பக்கத்தில் போனால் எங்கள் நைட் ஆஃப் ரைட் போட்டு ஏகப்பட்ட போய் சுற்றுறாங்க. இப்போ அது வந்து ஒரு கல்ச்சராக ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அந்த செரிமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய் வெளியில் சாப்பிட்றது நல்லதா? ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு உடலில் வந்து பாதிக்குது? 1,00,000 டைம் கெடுதல். 1,00,000, அதாவது 10-100லாம் இல்லை, 1,00,000 கெடுதல். நீங்கள் வந்து 6 மணிக்குள்ளே உணவை முடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இரவு. நீங்கள் வந்து 7, 8, 9 மணிக்கு படுத்துறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 9 மணிக்கு மேலே நம்ம ஒவ்வொரு குரூப்பும் தூங்கும். அந்த ஒவ்வொரு குரூப்பும் தூங்க போய் நீங்கள் உணவு உள்ள போட்டிங்கன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு லாரி இருக்குன்னா ஒரு 10 டன் ஏற்று போகணும், நீங்கள் 100 டன் ஏற்றினா எப்படி கொண்டு போகும்? அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே விஷத்தை இறக்குறோம். ஏன்னா செரிக்கிறது அது வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எதுவுமே நம்ம வந்து தூக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லுவோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷ்னல் ஆவரேஜ் பிறப்பு விகிதம் அப்படின்னு எடுக்கும்போது நேஷ்னல் ஆவரேஜ் வந்து 2.1% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.3 தான் இருக்குது. அப்போ இது இந்த அடுத்த தலைமுறை எந்த மாதிரி பாதிப்படைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆவரேஜ் 2.1 அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னலாக வந்து வச்ச ரேஷியோ. அது நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாகவே. இதில் 1.3 அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ரேஷியோ. இன்னும் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, உலகத்தில் 2 நாடுகள் வந்து இருக்கவே இருக்காது 2100 அப்படி சொல்கிறாங்க. அதில் முதலாவது வந்து கொரியாவும் ஜப்பானும் இருக்குது. இந்த 2 நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 0.7, இன்னொரு நாட்டில் 0.9. இவ்வளோ தான் வந்து பர்த் ரேட் ரேஷியோ. அவங்க 2.1 இருக்கணும், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. 0.7ங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு காலம் வரும், இன்னொரு 20-30 வருஷத்தில் முதியவர்கள் அதிகமாக இருப்பாங்க, வாலிபர்கள் இருக்கவே மாட்டாங்க. அப்போ வாலிபர்கள் இல்லாமல் ஒரு நாட்டை இயக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை, இந்த ஒரு அசாத்திய சூழ்நிலை
தமிழ்நாடுலையும் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த 1.3ங்கிறத புரிய வைக்கிறது. அப்போது இன்ஃபெர்டிலிட்டிங்கிற பிரச்சனை இப்போ நம்ம பொதுவாக கேட்குற கேள்வி வேணா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் நம்மளே பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் சென்னையில் பார்த்தீங்கன்னா 2-3 கூட இருக்காது குழந்தை பிறப்புக்கான அந்த மையம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு 10 பார்த்துருவோம் ஆவரேஜாக. குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டருக்கு ஒன்றாவது வச்சுருக்காங்க. இப்போ இவ்வளோ அதிகமாகிடுச்சு, இவங்க வந்து நம்மளை சம்பாதிக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு கேட்டால் நம்ம அப்படியே கொஞ்சம் மாற்றி அந்த கொஸ்டினை கேட்கலாம். எப்படின்னா அவ்வளோ தேவையிடங்கள் அதிகமாகிட்டாங்க. ஒரு விஷயம் அதிகமாக உருவாகுதுன்னா அவங்க தேவையிடங்கள் இல்லாமல் வைக்க முடியாது. சும்மா வச்சு அவங்க வருமானம் இல்லைன்னா அவங்க நடத்தி பிரயோஜனம் இல்லை. அப்போ வருமானம் இருக்குங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அது அப்படிப்பட்ட நோயாளிகள் அதிகமாக உருவாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தான் பயப்படணும். அவங்க வந்துட்டாங்கிறதுல நான் வந்து என்ன ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எப்படி நான் வந்து 20 வயசில் படித்து முடிக்கணும், 30 வயசில் சம்பாதிச்சு முடிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏஜ் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி என்னுடைய எண்ணின் காரணமாக இன்ஃபெர்டிலிட்டி ரேஷியோ வந்துடக்கூடாது. ஒரு ஆணாக நான் ஒரு சிறந்த ஆணாக எப்போ மாறுவேன், ஒரு பெண் சிறந்த பெண்ணாக எப்போ மாறுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்ததி வரும்போது தான். ஒரு தகப்பனாக மாறும்போது தான் ஒரு ஆண் சிறந்த ஆணாக உணர முடியும். அதே போல் தான் ஒரு தாய் எப்போ உணர முடியும்னா அந்த குழந்தை வந்ததுக்கு பிறகு தான். அந்த இன்ஃபெர்டிலிட்டி ரேஷியோ இன்றைக்கி ஆண்கள் மூலியமாக அதிகமாக இருக்குது. இப்போ 2022 படி யூரோப்பியன் கண்ட்ரியோட சர்வே என்ன சொல்லுதுன்னா, வரக்கூடிய காலங்களில் 50% ஆண்கள், உலகம் ஃபுல்லாக 50% ஆண்கள் வந்து குழந்தையே கொடுக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கான தகுதியே இருக்காது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு வந்து 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்குது, என் பையனுக்கு குழந்தை பிறந்துடும், பொண்ணுக்கு குழந்தை பிறந்துங்கிற ஒரு அசால்ட்டாக இல்லாமல், ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இன்னிலேருந்து நம்ம அந்த உணவு முறைகளை கொஞ்சம் சரி செய்யணும். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு சின்ன வெங்காயம், ஐயா சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, முருங்கையை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. ஆரம்ப காலத்துல ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி வயிறு நிறைக்க தான் சாப்பிட்றோமே ஒழிய நாக்கில் டேஸ்ட்டாக இருக்கணும், வயிறு நிறையணும், இதை தவிர வேறு எதுவும் யோசிக்கிறதே இல்லை. சார், இன்றைய தலைமுறையில் வந்து நிறைய தாம்பத்தியம் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. அதில் முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கும் குழந்தையின்மைக்கு ஒரு ரீசனாக இன்றைக்கி இருக்குது அப்படின்றது எதனால் இதெல்லாம் ஏற்படுது? இன்னையுடைய வாழ்வியல் முறை தான் சார். பொதுவாகவே வந்து இன்றைக்கி நம்ம வாழ பழகிறதுல நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி நம்ம இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம மண்டையில் எடுத்து போட்டுக்கிறோம். சின்னதாக ரோட்டில் போகிறவங்க ஏதாச்சும் நம்மளை சொல்லிட்டா கூட அது நாள் ஃபுல்லாக யோசிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஆஃபீஸில் ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, நம்ம நேசிக்கக்கூடிய யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதனால் தாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்குள்ள அந்த வாலிபர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் 2 பேருக்குமே வந்து குறைவாக இருக்குது. இந்த நிலை மாறணும். இதற்கான காரணமாக நீங்கள் எடுத்து ஒரு ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக வந்து உணவு பழக்கவழக்கம் தான் நிற்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உணவு நீங்கள் காலையில் அவசரமாக சாரசமாக இட்லி சாப்பிட்டு போகிறது, தோசை சாப்பிட்டு போகிறது. இட்லி வந்து நீ WHO ஒரு ரெகக்னைஸ் பண்ண ஒரு வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. காரணம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அதில் ஒன்றுமே இல்லாத ஒரு உணவை தான் குழந்தைக்கு கொடுக்க முடியும். சத்தான உணவு குழந்தைக்கு கொடுக்க முடியாது. சத்தான உணவு குழந்தைக்கு கொடுத்தா ஜீரணம் ஆகாது. அப்போது என்ன, நம்ம காலைல ஒரு வயிறு நிரப்பத்துக்கு இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், மதியானம் ஒரு பிளான் இல்லாத ஒரு சாப்பாடு, அதில் இந்த புளி கலந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது. ஏன்னா அது கெட்டு போகாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நீண்ட பயணம் இருக்கும். சென்னையில் ஏறினா திருநெல்வேலி போகிறதுக்கு 18 மணி நேரம் ஆகும். சாயந்தரம் 4 மணிக்கு ஏறுவோம், மறுநாள் காலையில் 12 மணிக்கு அங்கே போய் சேருவோம். அவ்வளோ பெரிய ட்ராவல் இருந்ததுனால அப்போ புளி சோறு கட்டினாங்க. இன்றைக்கி வந்து நைட்டு ஏறி காலையில் இறங்கிடலாம். இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னா 6 மணிக்கு கிளம்புறவங்க நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்றதுக்கு அந்த புளி சாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பொதுவாக புளிப்பு இருக்கு, ரத்தத்தை சுண்ட வச்சிடும். ரத்தம் சுண்டுனா ரத்தத்தோட வேகம் குறைஞ்சிரும். ரத்த ஓட்ட வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பல நோய்கள் உடம்புக்குள்ளே வரும். இத்தனையும் ஏற்பட தான் இந்த ஸ்ட்ரெஸ் வருது மனிதனுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறாங்க தாம்பத்தியம் சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க தாம்பத்தியம் வச்சுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடல் உள்ளம் 2 சேர்ந்தது தான் சொல்லுவாங்க. 2 மனம் இணைந்தால் திருமணம் மாதிரி 2 உடல் இணைந்தால் தான் அது வந்து அதுக்கு பேர் வந்து ஒரு அழகான தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மனம் வந்து கொஞ்சம் அதில் ஒன்றிணைஞ்சிருக்கணும், உடலோடு சேர்ந்து ஒன்றிணைஞ்சு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு பெண் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்த தொடுறாங்க, இல்லை ஒரு முத்தம் கொடுக்குறாங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எப்படி ஒரு வைப்ரேட் ஆகுதுன்னா நரம்புகளுடைய அந்த இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு கரண்ட் மாதிரி. அது நரம்புகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஃபுல்லாக பாதிப்படுத்திருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தவங்க தாம்பத்தியம் வச்சுட்டா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும்னு சொன்னால் அடிப்படை ஆரோக்கியமான உணவுகளும் ஒழுக்கங்களும் தான். 2 விஷயம் தான் சார் இன்றைக்கி வந்து தாம்பத்தியத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின். நீங்கள் கேட்ட மாதிரி வாலிபர்கள் வயசானவங்க, வாலிபர்களுடைய கொஸ்டின் என்னென்னா அவங்க அந்த சில கெட்ட பழக்கங்கள் ஈடுபட்டு, எல்லாம் வெளிரங்கமாக சொல்ல முடியாது, கெட்ட பழக்கங்கள் ஈடுபட்டு சின்ன வயசுலேயே பல சக்திகள் இழந்ததுக்கு பிறகு அவங்க திருமணம் ஆகும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாய் எங்களை வரக்கூடிய அதிகமான கால்ஸ் சொல்கிறேன், எங்களை வரக்கூடிய அதிகமான கால்ஸில் பாய் இந்த மாதிரி நான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி மனைவி எப்படி திருப்திப்படுத்துறது எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயப்படுறான்.
அந்த கேள்வி என்கிட்ட அதிகமாக வரும். 2வது கேள்விகள் பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்களுக்கு எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னுடைய விரைப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு, நான் என் மனைவிக்கிட்ட எப்படி என்னால் வந்து ஆசை இருக்குது, ஆனால் வந்து ஃபிசிக்கலாக என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நினச்ச பொசிஷனில் பண்ண முடியல. இந்த 2 கொஸ்டின் தான். இது 2த்துக்குமே வந்து இன்றைக்கி மா நேச்சுரல்ஸ் மூலிமா வந்து ஒரு வேறு லெவலில் வந்து நாங்கள் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கேனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வருஷமாக ஐபிசி எங்களை பார்த்து தான் இருக்கிறீங்க மா நேச்சுரல்ஸை. நாங்கள் ஆரம்பித்து 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். இதில் அதிகமான நபர்கள் 60% ப்ளஸ் யார் அப்படின்னா இந்த 2 கேட்டகரி தான். வயதாய் சுகரில் வந்து பாதிப்படைஞ்சு தாம்பத்தியத்தில் பலகீனமானவங்க. 2வது கேட்டகரி வந்து வாலிபர்கள் புதுசாக திருமணமாக போகிறவங்க. அந்த மற்ற கெட்ட பழக்கங்கள்னால அவங்களால வந்து இயல்பான ஒரு தாம்பத்தியத்தை ஈடுபட முடியாதுங்கிறது பயம். ஸோ நம்ம இந்த இன்ஃபெர்டிலிட்டியில் மட்டும் நாங்கள் எவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சிருக்கோன்னா, 2700 தம்பதிகளுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது அப்படின்னு நினச்ச தம்பதிகளுக்கு கூட அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் குழந்தைலாம் கிடைக்காது அப்படி சொல்லுவாங்கள்ல, சீமன் அனாலிசிஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க டெஸ்ட்டு எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க ரிப்போர்ட். ஏன்னா எங்கள்கிட்ட இப்போ சென்னை ஹெட் ஆஃபீஸ் சரி, கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் நாங்கள் இப்போ டாக்டர் வச்சுட்டோம். டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டெஸ்ட்டை கொடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் பிஃபோர் கன்சல்ட்டிங், ஆஃப்டர் டேக்கிங் அவர் ஃபுட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. 2700 தம்பதிகளுக்கு 18 லட்சம், அதேமாதிரி 48 வயசு ஆகி இந்த மாதிரிலாம் குழந்தை பிறக்காதவங்களுக்கு 18 லட்சம் செலவு பண்ணி குழந்தை பிறக்கலை. 48 வயசுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு நினைப்பாங்களா. ஒரு 48னா அதானே, இது மேரேஜ் ஆகி ஒரு 23 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம், இனிமேல் அவ்வளோதான் நினச்சவங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் மூலிமா 2700 தம்பதிகளுக்கு வந்து குழந்தை கிடச்சிருக்கு. என்னத்தை கொடுத்துட்டாலும் ஒன்று இருக்குது சார், பர்சனலாக வந்து அது ஒரு பாதிப்பு. இன்னொன்று சொசைட்டி வந்து சும்மா விடாது. மேரேஜ் ஆகி நீங்கள் 2 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2வது வருஷத்துலேருந்து இப்போ என்ன சந்தோஷமான நிகழ்ச்சி, இல்லை ஒரு சந்தோஷமான நியூஸ், குட் நியூஸ் கேட்டு அவனை தொந்தரவு பண்ணி அவனை ஸ்ட்ரெஸ்ஸில் வர வச்சு அவனை வாழ்க்கையே வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்றாங்க. நான் ஒரு இது கூட போட்டிருப்பேன். நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம், மோட்டிவேஷன் வீடியோ, டிப்ஸ் வீடியோ போடுவோம். அதில் நான் போட்டுக்க ஒரு மோட்டிவேஷன் வீடியோ என்ன போட்டிருக்கேன்னா, தயவு செய்து நீங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அந்த கப்பல்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற மிக சிறந்த கிஃப்ட் என்னென்னா குட் நியூஸ் கேட்காதீங்க. தயவு செய்து அந்த குழந்தை உனக்கு எப்போ குட் நியூஸ், அந்த 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 புது மணப்பெண்ட்டையும் அந்த ஆண்ட்டையும் 2 பேர்ட்டையுமே தயவு செய்து குட் நியூஸ் எப்பப்பா கேட்காதீங்க. ஏன்னா அவனுக்கு இல்லாத விருப்பமா குழந்தை மேலே, அந்த தம்பதிக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும், கிடைக்கலங்கும் போது அதை தாங்கிறதே கஷ்டம். அது பெண்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. அதை தாங்கிறதே கஷ்டம். இதில் வேறு நம்ம கேட்குற கேள்வியை தாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை, உதாரணத்துக்கு நான் சைல்டு பிளானை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம், சைல்டு பிளான் சொல்லி சில பேர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் தள்ளி போடுறாங்க. சைல்டு பிளான் தயவு செய்து பண்ணாதீங்க. சைல்டு பிளான் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட தமிழக கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது சார். திருமணமான உடனே அவர் பாயாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், என்ன ரிலிஜனாக இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் என்னென்னா, அம்மா விருந்து, மாமா விருந்து, சித்தப்பா விருந்து, சித்தி விருந்துன்னு ஒரு விருந்து கொடுப்பாங்க ஒரு 1 மந்த்துக்கு. அந்த விருந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு வேறு லெவலில் மசாலா போட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நாட்டு முட்டை, பசும்பால், இந்த மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த மாப்பிள்ளையும் அந்த பொண்ணையும் உணவு கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் அவருடைய சீமன் அனாலிசிஸ் உடம்புல வேறு லெவலில் இருக்கும். அவருடைய ஸ்பேம் கவுண்டிங்காக இருக்கட்டும், அவர் மொட்டிலிட்டி ரேஷியோவாக இருக்கட்டும், ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டியாக இருக்கட்டும், அந்த டெய்லில் நல்லாயிருக்கும், தலையும் நல்லாயிருக்கும். இதில் ஏதாச்சும் சார் அது வந்து ஒரு எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கில் வந்து ஒரு ஸ்பேமில் வருது அந்த ஒரு சீமன் டெஸ்ட்டில். அந்த ஸ்பேம் எல்லாமே பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதி ஆணுக்கு இருக்கும், பெண்ணுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பிளான் பண்ணி 3 வருஷம் கழித்து நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி அப்போ டெய்லி இட்லியும் உப்புமாவும் சாப்பிட்ற நேரத்தில் வந்து ஒரு குழந்தைய பிளான் பண்ணார்னா, இவர் உடம்புல ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கலை அப்படின்னா அந்த பாதிப்பு எவ்வளோ தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா, லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு நல்லவை இழந்தா மாதிரி அவங்க அந்த கப்புள்ஸ் வந்து ஃபீல் பண்ணி எங்கள்கிட்ட கப்புள்ஸாக வராங்க. சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வராங்க சொல்லப்போனால். இந்த பக்கம் கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்துலாம் எங்கள் நேரில் வந்து பார்க்க வராங்க. எங்கள் ப்ராடக்ட் ஒருத்தர் வாங்கி குழந்தை பிறந்துச்சுன்னா சார், கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பங்களுக்கு வந்து அவர் ரெஃபர் பண்ணுறார். சார் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, 8 வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு 10 வருஷம். அது அவங்களோட அந்த வாய்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்புவாங்க. டெய்லி ஒரு 3-4 வாய்ஸாவது வந்துடும் எங்களுக்கு இந்த டெலிகாலர்ஸ் மூலியமாக. அந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது சில நாங்களே அழுதுருவோம். அந்தளவுக்கு வாய்ஸ் போட்டிருப்பாங்க. சார் உங்களை எப்படியாச்சும் பார்க்கணும், உங்கள் ப்ராடக்ட் நான் சாப்பிட்டது மூலிமா இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு, நான் வந்து வாழ்க்கையை இழந்துட்டேன் சார், எனக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லி அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு உங்கள் ப்ராடக்ட் சொன்னார், வாங்கி சாப்பிட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு வந்து குழந்தை கையில் வந்துருச்சு சார் சொல்லி அந்த ஹாப்பி நியூஸ் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்களே, வேறு லெவலில் இருக்கும் சார். அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரெஸ் தாண்டி இன்றைக்கி இருக்க சமூகம் வந்து மாஸ்டர்பேஷன், போன் அடிக்ஷன் அப்படின்ற அந்த சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து வித்ட்ராயல் எடுத்துகிட்டு வந்தால் கூட இன்னும் சில சிம்டம்ஸ் வந்து அவங்கள பாதிக்குதுன்றாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் சார். நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு 90ஸ்லேருந்து 2005, 2010 இன்றைக்குள்ளே சில மருத்துவர்கள் கூடுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க, எதை அடிப்படை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரியல.
ஏன்னா நரம்புகளுடைய அந்த வீழ்ச்சி, நரம்புகள் தளர்ச்சி மட்டும் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவன் இழக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சர்வேல சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்டர்பேஷன் ரொம்ப மோசமான, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம் சொல்லலாம். அதான் ஆரம்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அது வந்து ஒரு ஒழுக்கமில்லாத தன்மை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அதை கோடிட்டு காமிக்கலாம். இன்றைக்கி வந்து மது அருந்தாதீர்கள் அப்படின்னா அது கரெக்டான கோட்டு. குறைவாக அருந்துங்கள் அப்படின்னா எவன் குறைவாக இருந்தோம், குறைவுங்கிறதுக்கு அளவே இல்லையே சார். நீங்கள் அதாவது மாஸ்டர்பேஷன் வந்து கம்மியாக பண்ணுங்கன்னு சொல்லி சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த கம்மிக்கு தான் என்ன அளவுனே தெரில. நான் இந்த சிகரெட்டை விடுற மாதிரி இந்த மாஸ்டர்பேஷன் வந்து அந்த எல்லையில் வந்துருச்சு. காலையில் விட்டார்னா சாயந்தரமே வந்து திருப்பி அதை இந்த சிகரெட் எடுத்து பழகிற மாதிரி இன்றைக்கி மாஸ்டர்பேஷன் ஆகிடுச்சு. அதனால் தயவு செய்து மாஸ்டர்பேஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை அவர் சந்திக்க நேரக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தோடு தயவுசெய்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது. இதன் மூலியமாகவே பல ஸ்ட்ரெஸ், நீங்கள் சொல்ல நோய், இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை, அந்த மனைவியை திருப்திப்படுத்துறது ஒரு பையன். ஏன்னா ஒரு பையன் 25 வயசு ஆகிற வரைக்கும் தன் மனைவிக்கு வந்து இடம் வேணும், சொத்து வேணும், அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 30,000 சம்பாதிக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல வாடகை வீடாவது வேணும், 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஒரு இடம் வாங்கிக்கணும் மனைவி வரத்துக்குள்ளே நினைக்கிறாங்களே. ஆனால் எங்களுக்கு வர கால் இருக்கு இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி, பிஃபோர் மேரேஜ், என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய கால். அவன் அப்போ தான் நினைக்கிறான், என் மனைவிக்கு வந்து இடம் இதெல்லாம் வந்து செகண்டரி, ஒரு சந்தோஷமான இல்லறம் கொடுக்கணும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி யோசிக்கும் போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி அழுத வாலிபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நான் சொல்லுவோம், தம்பி நீ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமுதாயம் எந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, எங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு உன்னோட இல்லற வாழ்க்கையை வச்சுக்கப்பா, திருமண வாழ்க்கையை வச்சுக்கோ, அந்த ஜென்ரேஷனில் ஒரு ராஜா மாதிரி நீ உன் மனைவியை சந்தோஷப்படுத்துவ, கொஞ்சம் இந்த மாஸ்டர்பேஷனை கொஞ்சம் தவிர்த்துக்க சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்போம். அவ்வளோதான். நல்லாவே ஒரு லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் ப்ராடக்ட், ஆமாம் சார், அது மூலமாக எவ்வளோ இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் சார்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருமணமான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு தாம்பத்தியம் சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சார், அவங்களுக்கு வந்து ஏர்லியராக இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக கிடைக்காது, சில பேருக்கு எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. எங்களோட ப்ராடக்ட்டில் இதெல்லாம் ரொம்ப சாதாரண பிரச்சனை. இது இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு. பொதுவாகவே இயற்கை அப்படின்னாலே அது இயற்கையில் ஊறும் போது தான் சரியாகும். இது இன்றைக்கி ஒரு 20 ரூபா மாத்திரையிலே இது இவ்வளோ பாய் விளக்கமாக பேசுகிறாரு. ஏன்னா நிறைய கமெண்ட்டில் போன தடவை நம்ம போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 6 லட்சம் வியூஸ் போச்சு. கமெண்ட்டில் என்ன வருது அப்படின்னா, ஒரு 30 ரூபா மாத்திரை போட்டால் போதும், இவ்வளோ விளக்கமாக பேசிட்டு இருக்கார் பாய். அந்த 30 ரூபா மாத்திரை இருக்குது, அது வந்து நோய் தானே ஒழி, அது வந்து மருந்து கிடையாது. எங்களோட ப்ராடக்ட் மெதுவாக வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு சிறந்த மருந்தாக ஒரு வரப்பிரசாதமாக பிரச்சனையோட தீர்வாக இருக்கும். அந்த தீர்வு இங்கே கொடுக்குற இடத்துல இன்றைக்கி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரை நாங்கள் உருவாக்குனது எல்லாமே அந்த பிரச்சனையில் உள்ளவங்க தான். எங்கள்கிட்ட வந்தவங்க யாருன்னா கடைசியாக தான் சார் வராங்க. இன்றைக்கி கூட 6 வருஷமாக நாங்கள் இவ்வளோ ஆடு போட்டு இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகும் எங்கள்கிட்ட பயந்து தயங்கி தான் வராங்க. இன்னும் மாஸ்க் போட்டு தான் வராங்க ஆஃபீஸ்க்குள்ளே. அதான் சொன்னாங்களே, ஒரு லீலா பேலஸில் இல்லை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு என்ன ஈவெண்ட்டாக இருக்கட்டும், திருமண ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து பார் வச்சுருக்காங்க. அதை வந்து கண்ணியமாகவும் இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்றத வந்து இதை வந்து தரக்குறைவாகவும் இன்னும் வந்து வெக்கம் உள்ள விஷயம். இன்றைக்கும் காண்டம் வாங்கணுன்னா வந்து அதை பயந்து தயங்கி கேட்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னே சொல்லலாம். அந்த இடம் மட்டும் நாங்கள் இல்லை, இது வேறு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா எங்களுடைய இந்த நேர்மைக்கும் இதோடைய ரிசல்ட்டுக்கும் இன்றைக்கி நாங்கள் வேறு லெவலில் ரீச் ஆகிருப்போம். ஏன்னா இன்றைக்கி 13 நாடுகளில் நம்ம ப்ராடக்ட் இருக்குது சார். 13 நாடுகளும் நாங்கள் போய் அங்கே பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிக்கல. எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டவங்க அங்கேயே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அரபுகள், யூஏயில் வந்து அரபுகள் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அது திருப்தியாக இருக்குன்னு சொல்லி அவங்க வீடியோ போடுறாங்க, இந்த ப்ராடக்ட் நான் சாப்பிட்டேன் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எல்லாமே, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அப்புறம் ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாண்டு, எல்லாமே வந்து சிங்கப்பூர், மலேசியா எங்கள் ப்ராடக்ட்டை ஒருத்தரே எடுத்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. ப்ராடக்ட் வந்து வெறும் லாபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, பல குடும்பங்களில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறது. சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சார். ஆரோக்கியமான தாம்பத்தியம் எந்த குடும்பத்தில் இருக்குமோ அந்த குடும்பத்தில் தான் அப் டு த எண்டு ஹாப்பி எண்டிங் சொல்லுவாங்கள்ல, ஹாப்பி எண்டிங் நைட்டில் யாருக்கு இருக்குமோ அவங்க லைஃப்பில் தான் ஹாப்பி எண்டிங் இருக்கும். ஹாப்பி எண்டிங் யாருக்கு நைட்டில் பெட்டில் இல்லையோ அவங்களோட லைஃப்பில் வந்து ஹாப்பி எண்டிங் வந்து ரொம்ப கேள்விக்குரிய. இப்போ மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கன்சியூம் பண்ணதுக்கப்புறமோ ஏதாவது ஒரு பத்தியம் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், எந்த விதமான பத்தியமும் கிடையாது சார். நாங்கள் ஒரே ஒரு தான் சொல்லுவோம், புளிப்பை குறைச்சிக்கிங்க. அதாவது புளி இருக்குல்ல, டேமரிண்டு, இந்த புளிப்பை குறைச்சிங்க. இந்த புளி வந்து நீங்கள் சின்ன வயசுல தெரியும், அதிகமாக சாப்பிட்டா காது கிட்டலாம் குத்தும். நாங்களாம் டேமரிண்டு புளி மரத்துலேருந்து வருதுல்ல,
அது அதிகமாக சாப்பிடும்போது ரத்தம் சுண்டி போயிடும். நம்ம சின்ன வயசுல அடிச்சடி சாப்பிட்ருப்போம், ரோட்டில் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது. எங்கள் ஊர்லாம் கிராமம், திருநெல்வேலி பக்கத்தில் ஏர்வாடி. அதனால காது பக்கத்தில் குத்தும். ஏன் காது பக்கத்தில் குத்துதுன்னா ரத்தம் சுண்டி போச்சு. புளி நினைக்கவே பாருங்களேன், ஒரு டேஸ்ட் நமக்குள்ளே வரும். அது ஒரு வகையான ஒரு உணவு, ஒரு வகையான ருசி. புளிய மரத்தில் நிறைய ஏறி விளையாடி இப்போ சாப்பிட்ருக்கனால. ஆமாம், அது என்ன ஆகுனா உங்களுக்கு ரத்தம் சுண்ட வச்சிடும். ரத்தம் சுண்டுனா வேகம் குறைஞ்சிரும். வேகம் குறைஞ்சா ஒரு ஃப்ரீசரில் வச்சு தண்ணி மாதிரி தான். ஃப்ரீசரில் வச்சு தண்ணி ஊற்ற குடிக்க முடியுமா? வேகமாக குடிக்க, அது கட்டியாக இருக்கும். அதே மாதிரி ரத்தம் ஆகிடும். ரத்தம் ஆனதுக்கு பிறகு ரத்தம் வேகமாக இல்லை, இதய துடிப்பு வேகமாக இல்லைன்னா முழு உடம்புடைய அந்த கனெக்ஷன் தான் சார் நம்முடைய ஆணுறுப்பு. முழு உடம்புல எங்கே தொட்டாலும் என் ஆணுறுப்பு டெம்பர் ஆகுது. ஏன் விரைப்புத்தன்மை கிடைக்குதுன்னா அது ஒரு உணர்வை முழு நரம்புகளும் அங்கே முடிச்சு மாதிரி. அது அந்த ரத்தம் அந்த கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நமக்கு இப்போ மாதிரி தான். நீங்கள் நாட் ரீச்சபிள்னு ஃபோன் எப்படி சொல்லுது, அந்த மாதிரி நாட் ரீச்சபிள் ஒய்ஃப் கிட்ட ஆகிடும். அந்த நேச்சுரல்ஸ் இப்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட் போக இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன ப்ராடக்ட் கொண்டு இதில் நாங்கள் இயற்கையாக எல்லாத்துலேயுமே வரலான்னு இருக்கோம் சார். மல்டி ப்ராடக்ட்ஸ் வரலான்னு தான் இருக்கும். ரொம்ப யோசிச்சு தான் நாங்கள் எக்ஸாக்ட்னு சொல்லி ஒரு ஹேர் ஆயில் கொண்டு வந்தோம். அந்த ஹேர் ஆயில் ஹேர் பேக் உங்களுக்கே தெரியும், உங்கள் ஐபிசியில் நம்ம லான்ச் கூட பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் பெரிய சக்ஸஸ் ரேட் நாங்கள், அதாவது பெரிய சக்ஸஸ் தான் அந்த ப்ராடக்ட் நாங்கள் அடையில. இருந்தாலும் நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை விடலை. அதாவது முடி கொட்டுறதுக்கும் எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எண்ணெய் தேய்ச்சா முடி கொட்டுறது நின்றுடும் அப்படிங்கிறது தப்பான ஒரு பரப்புரை. 40 வருஷம் விளம்பரங்கள் 40 வருஷமாக முடியுது எண்ணெய் தேய்க்கல. பாருங்க, அதாவது சார் ஒரு மரத்தில் ஒழுங்காக பழம் வரலன்னா அந்த பழத்தில் போய் தண்ணி ஊற்றுங்க யாராவது சொன்னால் அவர் நாங்கள் முட்டாள்னு சொல்லுவோமா, அறிவாளின்னு சொல்லுவோமா? தண்ணி எங்கே ஊற்றணும்? வேரில் ஊற்றணும். அந்த விஷயத்தை கொண்டு இன்றைக்கி நாங்கள் பெரிய சக்ஸஸ் அதில் அடையலைனாலும் கண்டிப்பாக எங்கள் ப்ராடக்ட்டை தேடி ஒரு பெரிய சமுதாயம் வரும் எதிர்பார்ப்பில் இருக்கும். ஏன் அப்படின்னா சரியான தீர்வு. முதல்ல இன்டேக், எந்த உடம்புல ப்ரோட்டீனுடைய டெஃபிஷியன்சி, அயனோட டெஃபிஷியன்சி, மேக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாம் இல்லைன்னா அந்த முடி வளராது. இதெல்லாம் நாங்கள் இன்டேக் மூலிமா சரி பண்ணுறோம். அடுத்தது உடம்புல உடம்பு சூடாக இருந்தாலும் முடி வளராது. அந்த உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஆயில் கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா தலைக்கு சீரம் கொடுக்குறோம், ஆயில் கொடுக்குறோம், ஒரு ஹேர் பேக் கொடுக்குறோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 6 கிட்டாக கொடுத்து, இது போக யாருமே உலகத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. டெசர்ட் ஹனி கொடுக்குறோம், சிதிரு ஹனி சொல்லி டெசர்ட் ஹனி, அது இம்போர்ட் பண்ணது. அது நாங்கள் இன்டேக்காக கொடுக்குறோம். ஏன்னா இது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே சரி பண்ணும். குறிப்பாக முடி வளர்றதுல வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே கொடுத்து வாங்கினவங்க யாரோ அவங்க பெரிய திருப்தியில் இருக்காங்க. ஆனால் எங்களால் இதுக்கு கரெக்டாக ஏன்னா அவங்க பப்ளிக் என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு நீ ஒரு ஆயிலை போட்டு நாங்கள் தேய்ச்சிக்கிறோம். முடி வளருதோ முடி வளரலையோ எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். முடி வளரும் நான் விளம்பரத்தில் போட்டான்ல, அதை வாங்கினா சொல்லுவாங்களே, டாக்டரை பார்த்தா சில பேருக்கு நோய் போயிடும், நோயாலே படுத்திருப்பாங்க, டாக்டர் பார்த்தாலே போயிடும். அந்த மாதிரி இப்போ நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் சொல்கிறாங்க, எனக்கு ஆயில் அந்த விளம்பரத்தில் போட்டால அதை வாங்கி எங்கள் வீட்டில் வச்சா போதும், எனக்கு ஒரு திருப்தி வந்துடுன்ற மாதிரி இன்றைக்கி போயிட்டுருக்க வழியே யாரும் சொல்யூஷன் நோக்கி போகிறதில்ல. அப்போ சொல்யூஷனாக நாங்கள் மா நேச்சுரல்ஸ் இன் எவ்ரிவேர் சொல்லுவாங்களே, எல்லாத்துக்குமே நாங்கள் இருப்போங்கிறத நாங்கள் ஒரு நம்பிக்கையாகவே சொல்கிறோம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க சார். கரண்ட் ஜென்ரேஷன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் 2 தலைமுறைக்கும் மா நேச்சுரல் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணாதீங்க. யார் திருமண வயசு, அதாவது இன்றைக்கி ஜோஹோவுடைய வேம்புவா அவர் சொல்லியிருக்கிறாரு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் இன்றைக்கி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு காலம் வரும்போது என்னுடைய இந்த வாக்கியங்கள் சிறப்பான வாக்கியங்களாக சொல்லப்படும்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி வசதியானவங்க மட்டுமே இன்றைக்கி செக் எண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ஒரு காலத்தை கொண்டு விட்டாங்க. ஏழைகளும் வாங்கி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ருந்தவங்களை மாற்றி இன்றைக்கி ஆரோக்கியம் வேணுன்னா உனக்கு காசு இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டாங்க. அந்த நிலைமையிலாவது இன்றைக்கி கொஞ்சம் திரும்புகிறாங்கிறது சந்தோஷம்தான். ஆனால் எல்லாரும் கொஞ்சம் திரும்பணும். உங்களால் முடிஞ்சது. இப்போ பெரிய வெங்காயம் வாங்குறத விட சின்ன வெங்காயத்தில் என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் விலை அதிகம் சாம்பார் வெங்காயத்தில், ஆனால் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் விலை கம்மி தானே சார்? இல்லை, சில நேரங்களில் விலை அதிகமாக இருக்கும். உரிக்கிற விவசாயம் என்ன பண்ணுவாங்க அப்புறம்? இல்லை, உரிக்கிற பிரச்சனை என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் பெரிய வெங்காயத்தை ஈஸியாக உரிக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு. அதுக்கான உபகரணங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை கையால் தான் உரிச்சாகும். அது என்ன பண்ணுறாங்க, அந்த உரிக்கிற சோம்பேத்தனப்பட்டு தன்னுடைய மொத்த சமுதாயத்தின் சந்ததிகளும் சொல்லுவாங்களே, அவங்கள ஆரோக்கியமின்மை கொண்டு போகிறாங்க. தயவுசெய்து இந்த 2 விஷயம் மட்டும் செய்யுங்க. செக்கு எண்ணெயில் சமைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் எடுத்துங்க. 3ஆவது சொல்லணும்னு சொன்னால் நம்ம சாதா முட்டை சாப்பிட்றோம்ல இப்போது, அதுக்கு பதில் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி கம்பெனிகளே தேவைப்படாது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் வாழ முடியும். இந்த உணவுலாம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தான் நீங்கள் இந்த உணவு கொடுக்குறீங்க. ஆமாம், இது ஆல்டர்னேட் ஃபுட் தான் சார். ஆமாம், அதான் சொல்ல, அந்த உணவு எடுக்க முடியாதவங்களுக்கு இந்த இது கொடுக்கும். கண்டிப்பாக தாராளமாக சார். பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம்.
இன்றைய பொழுது வந்து ஜாக்வா தங்கம் சார் வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சார். மா நேச்சுரல் சார்பாக இன்னும் நிறைய இந்த மாதிரியான ஆரோக்கியமான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும், மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே இன்றைக்கி வந்து எங்களுக்காக சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார்.